கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணை நடைபெற்றது. அந்த வழக்குகள் குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா இந்த வழக்குல நீங்க மிக முக்கிய வாதங்களா என்னென்ன வாதங்கள் வச்சீங்க சார் தாவேகா சார்பில்? இல்ல நீங்க வந்திருந்தீங்களா நீதிமன்றத்துக்கு? அதாவது தாவேகாவின் சார்பில் இந்த இடத்த, அதாவது இந்த வெளிச்சாமிபுரத்தை எங்களுக்கு கொடுத்ததே காவல்துறையினர் தான். ஏற்கனவே இந்த இடத்த 25/1/2025 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட பொழுது இந்த இடம் எந்த அரசியல் கூட்டங்களுக்கு உகந்த இடம் இல்லை என்று அவர்கள் ரிஜெக்ட் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தை ஏன் கொடுத்தார்கள்? அடுத்தது, அந்த லத்தி சார்ஜ் செய்வதற்கு முன்னால் என்னென்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டும், அதை செய்யவில்லை. அடுத்தது, எந்த விதமான பேரிகேடு, அந்த ஒரு பிரச்சனை ஒரு மக்கள் கூட்டம் வருகிற பொழுது அந்த பேரிகேடு வைத்து மக்களை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை செய்யவில்லை. அடுத்தது, போதுமான அளவில், ஏன்னா காலையிலிருந்து அவங்களுக்கு நியூஸ் வருகிற பொழுது IS இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும், இவ்வளவு பேர் வரும்போது உடனடியாக அங்க ஸ்ட்ரென்த்தை அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் இட் இஸ் a total failure on the part of state government அப்படிங்கறத அங்க எடுத்து வச்சோம். நீங்க இது போன்ற வாதங்களை வைக்கும்போது அரசு தரப்பும் சில வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா 12 மணின்னு உங்களுடைய சமூக வலைதள கணக்குகள்ல போட்டதாகவும், வேண்டுமென்றே அவர்கள் கூட்டத்தை அதிகப்படுத்துவதற்காக தாமதப்படுத்தியதாகவும், அதாவது அவங்க ஓரலா சொன்னாங்களே தவிர, நாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எந்த விதமான ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சொல்லல. ஏன்னா ஏற்கனவே போலீசார் அனுமதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, மதியம் 3 மணிலிருந்து இரவு 10 மணி வரை நீங்கள் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளலாம் என்பதற்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் கொடுத்திருக்காங்க. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். சார், குறிப்பா அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையெல்லாம் வந்த மாதிரி சொல்லி சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. தண்ணீர் கொடுக்கல, அடிப்படை வசதிகள் அவங்க செஞ்சு கொடுக்கல, இப்போ தலைமறைவாயிட்டாங்க, சம்பவம் நடந்த உடனே அவங்க தலைமறைவாயிட்டாங்கன்னு ஒரு நீதிமன்றத்திலே இப்படி வெளிப்படையாவே இப்படி சொல்லிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? டீஹைட்ரேஷன், இந்த உடற்கூறு ஆய்வு ஆவணங்களை எல்லாம் அவங்க நீதிமன்றத்தில் அவங்க ஓரலா தான் சொன்னாங்க. எல்லாமே அவங்க ஓரலா சொன்னாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளர் மற்ற நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு பார்க்க சென்ற பொழுது போலீசாரே வேண்டாம், எங்கள் பிரச்சனை வந்தால் நீங்கள் உங்கள் பிரச்சனை ஆகிவிடும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் என்று அவர்களே தடுத்தார்கள். எங்கேயும் தலைமறைவுக்கான வேலையே கிடையாது சார். குறிப்பா அதுல காவல்துறை சரியான ஆவணங்களை கொடுக்கலன்னு கூட நீதிபதி ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்டாங்க. அது என்ன விவரம் சார்? அதாவது இந்த ஸ்டேட், அதாவது எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினாலும் state is responsibility for providing water and all facilities state government கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் ஃபெயிலியர்ங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய இதா இருக்கு. இப்ப இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, தீர்ப்பு வரும், அதுக்கு பிறகு சொல்லுவோம். ஓகே. தற்போது இந்த வழக்கில் வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்துள்ளது. தீர்ப்பு வெளிவரும் அப்போது முழுமையான தகவல்களை கொடுப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு.